மார்த்தாண்டம் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி +1 மாணவி கர்ப்பமாக்கிய மாணவன் கைது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது C4Tech தமிழ் சேனல். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 16 வயதுடைய மாணவி ஒருவர் +1 படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவிக்கு நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்த ஒரு மாணவிக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மார்த்தாண்டத்தை சேர்ந்த மாணவியின் தந்தை மது குடித்துவிட்டு வீட்டில் வந்து மாணவியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மனைவி தனது வீட்டில் நடக்கும் பிரச்சனையை நாகப்பட்டினத்தில் உள்ள தனது இன்ஸ்டாகிராம் தோழியிடம் கூறியுள்ளார். இதை கேட்ட மாணவியின் தோழி, "நீ பேசாமல் எங்களது வீட்டிற்கு வந்துவிடு" என கூறியுள்ளார். தோழியின் பேச்சை கேட்ட மாணவியும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வீட்டை விட்டு வெளியேறி நாகப்பட்டினத்தில் உள்ள தோழியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு அவர் 15 நாட்கள் தோழியின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். அப்பொழுது அங்கு வைத்து தோழியின் 17 வயது +2 படிக்கும் நண்பருடன் மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாணவனின் சொந்த ஊர் தஞ்சாவூர் ஆகும். இந்நிலையில் மார்த்தாண்டத்தை சேர்ந்த மாணவியை பார்ப்பதற்காக தஞ்சாவூரை சேர்ந்த மாணவன் நாகப்பட்டினத்துக்கு வந்துள்ளார். அப்பொழுது அங்கு மாணவியின் தோழி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பலாத்காரம் செய்துள்ளார். பின்னர் 15 நாட்களுக்கு பின்னர் மாணவி சொந்த ஊரான மார்த்தாண்டத்துக்கு திரும்பியுள்ளார். அதன் பின் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த மாணவியின் தோழிக்கு பிறந்த நாள் வந்துள்ளது. ஆகவே தோழியின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக மீண்டும் மாணவி நாகப்பட்டினத்திற்கு 2வது முறையாக சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு தஞ்சாவூரை சேர்ந்த மாணவனும் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். அங்கே மீண்டும் மார்த்தாண்டத்தை சேர்ந்த மாணவியை மாணவன் பலாத்காரம் செய்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் மாணவி ஊருக்கு திரும்பியுள்ளார். இந்நிலையில் திடீரென மாணவியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. உடனே பெற்றோர் மாணவியை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதனை செய்த டாக்டர் மாணவி 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இந்த விஷயத்தை மாணவியின் பெற்றோரிடம் மருத்துவர்கள் கூறவே அவர் துடிதுடித்து போனார்கள். மேலும் இதுபற்றி மாணவியிடம் விசாரித்த போது நாகப்பட்டினத்தில் வைத்து நடந்த சம்பவத்தை மாணவி கூறியுள்ளார். பின்னர் இது குறித்து குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து தஞ்சாவூரை சேர்ந்த மாணவனை தேடி வந்தனர். இதற்கிடையே மாணவனால் கர்ப்பமான மார்த்தாண்டத்தை சேர்ந்த மாணவிக்கு குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் தஞ்சாவூரை சேர்ந்த மாணவனின் தாயார் தனது மகனை தானே முன்வந்து குளச்சல் மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் மாணவனை கைது செய்து போலீசார் கன்னியாகுமரியில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் மாணவனை ஒப்படைத்தனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது C4Tech தமிழ் சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.